அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம், அதில் 12வது வசனம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இது எங்க சும்மா சாதாரண ஊருக்கு போகிறது அல்ல, பரலோகத்திற்கு. நம்மளுடைய வாழ்க்கை வாழும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும், கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தருக்காக நம்ம இருக்கணும். பூமியில வாழ்கிறது ஒரு மாயையான வாழ்க்கை. நாம் சும்மா ஒரு டிராவலிங். ஒவ்வொருத்தங்களுக்கும் இத்தனை வயது, ஒருத்தங்களுக்கு 40 வயசு இருக்கும், 30 வயசு இருக்கும், சிலவங்களுக்கு 20 வயசு இருக்கும். கர்த்தரை அறிந்து வயசு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும், சிலவங்களுக்கு 10 வருஷம், சிலவங்களுக்கு 20 வருஷம். நான் 3 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 26 வருஷம் ஆண்டு கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்கும். உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கும். ஆண்டவர் சமாதானமாக நடத்தி கொண்டு போவார்னு சொல்லுகிறார். நீங்க நினைக்கிறீங்க, இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி புளிப்பா இருக்கும், என் வாழ்க்கை எனக்கு கசந்து போயிடும். வாழ்க்கை கசந்து போனவர்கள் பார்த்து பேருங்க, எனக்கு வாழவே பிடிக்கல. கசந்த வாழ்க்கை கசந்து போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை கசந்து போயிட்டுனா அதுக்கப்புறம் எது மீது ஆசையே வராது, மனம் நொந்து போயிருக்கும். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் வசனம் இருக்கிறது. ஆவி முறிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸியா அதை தேற்ற முடியாது. நம்பின மக்களே நமக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது, அவங்கதான் வேதனைப்படுத்துறாங்க, இவங்களாம் ஆறுதலா இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் ஆறுதலா இல்லை. இவ்வளவு நன்மை செய்தேன், இவ்வளவு அன்பு செலுத்தினேன், நான் வேதனைப்படுவேன்னு தெரிஞ்சு இந்த காரியத்தை செய்யறாங்க. 1000 காரியம் சொல்லட்டும், வைராக்கியம் காட்டுவது, அன்பு செலுத்துவது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வைராக்கியமா இருக்கும். பூமியில நம்ம ஆண்டவர் மீது அளவு கடந்து அன்பு இருக்கணும். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதபடி தேவனுக்கு நன்றி, தேவனே இதற்கு நன்றி, ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் என் சந்ததி முன்பு வந்து நிற்பீங்கப்பா. நீ சோர்ந்து போகாதீங்க. பாடுகள், உபத்திரங்களை கண்டு ரொம்ப நொந்து போகாதீங்க. இந்த காலத்துல வாலிப பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போயிறாங்க. நினைச்ச காரியம் கிடைக்கல, பைக்கு கிடைக்கல, காரு கிடைக்கல, நினைச்ச மாதிரி திருமணம் அமையல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, கசந்து போச்சு. சரி, திருமணம் ஆகியதுக்கு அப்புறமாவது நிம்மதியா இருக்கலாம்னா அதுவும் இல்லை. பாடு, உபத்திரம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற முடியாதபடி பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க, சொந்தக்காரங்க பிரச்சனை பண்றாங்க. நான் பாடுபடுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எனக்கு யாரு உதவி செய்வா? நான் எப்படி இந்த காலத்தை நான் ஓட்ட போறேன்? இப்பவே இப்படி இருக்குன்னா அந்த யுத்த காலங்களெல்லாம் என்ன பண்ண போறேன்? எல்லாரும் கடைசி காலம் சொல்லி பயங்காட்டுறாங்க. நான் ஒரு நன்மையுமே நான் பார்க்கலையே. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நம்பி ஜெபம் பண்ணுங்க, ஒரு அற்புதம் நடக்கலையே. சோர்ந்து போயிருவீங்கல்ல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உலகத்துல 1000 போராட்டங்கள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், உலகமே அழிந்து போகலாம். ஆனா ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார், சமாதானமாய் நிற்க பண்ணுவார். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி கரத்தை நீட்டும் அளவிற்கு உங்கள் இருதயம், உங்களுடைய சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. நான் உங்களுக்கு ஆஜிபிக்கிட்டுமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அதனுடைய வேதனையோடு என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனையா இருக்கிறது. நம்பின மக்கள் துரோகம் செய்கிறார்கள், எல்லாரும் எனக்கு துரோகமாக இருக்கிறார்கள், யாரிடத்தில் போய் நான் இருப்பேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறார்கள். இந்த பிள்ளைங்களை பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு நன்மை செய்யும்படி நினைத்து பாருங்க. உயர்த்தி நிறுத்துங்கப்பா, கண்மணி மேல நிறுத்துங்க, கண்மணி போல பாதுகாத்துக்கணும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி மகிழ பண்ணு, உயர்த்தி நிறுத்து.
இன்று கண்ட எகிப்தனை இனி காண்பதிலே சொன்னீங்க. இன்று கண்ட போராட்டங்களை நீ இந்த பிள்ளைகள் காணாதபடி செய்யும். வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்து. நேசித்த மனுஷங்க தங்களுக்கு செய்யும் வேதனையை நிமித்தம் மனம் உடைந்து போனாங்க. அந்த காயங்களை ஆற்று உயர்த்தி நிறுத்துங்க. கண்மணி போல உயர்த்தி நிறுத்து. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உன்னால சோர்ந்து போகாதீங்க. இந்த காலத்துல பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உங்களை நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணும். உங்களை ஆண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி சாட்சியாக நிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. God bless you.